ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார் ஃபார் சேல் அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங்கான கேம் தான் விளையாட போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க. பட் அவங்க எல்லாருமே பிசியில் போட்டிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் பண்ண போகிறோம். ஆண்ட்ராய்ட் வெர்ஷனில் இது எவ்வளோ எம்பின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 MB வருவாங்க. 350 370 அந்த மாதிரி வரும். எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ தெரியல. வாங்க விளையாடலாம். எப்பயும் போல் நம்ம எப்பொழுதுமே என்ன கேமுங்க அது, ஏதோ ஒரு கேம் விளையாடுவோமே, நம்ம வீடியோ போட்டதில்ல. நான் அந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். ஒரு நிமிஷங்க. இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர். அதுலேயும் இதே மாதிரி தான் குப்பையாக தான் கொடுத்துருந்தானுங்க. அதில் நிறைய குப்பைலாம் கொடுத்துருந்தானுங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருவானுங்க. 17 குப்பை கொடுத்துருவானுங்க. அவனுங்களே கமிச்சிட்டானுங்க. 17 குப்பையை அழினா தான்டா அவனால் இந்த கேமே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றானுங்க. பாருங்க, குப்பை தொட்டி குப்பையை போடுறதுக்கு. ஆனால் போட முடியல. என்னடா இது? சரி, ஓகே வாங்க. 17 குப்பை அதுக்குள்ளே அள்ளிடாங்க. ஓகே வாங்க. ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டருக்குள்ளே போய்க்கலாம். 15,000 இருக்குது நம்மகிட்ட. ஃபஸ்ட்டு நம்ம பேரை மாற்றிடுவோங்க. அப்கிரேட்ஸுக்கு போகலாம். ஆக்சுவலி அந்த கேம் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன். அதனால தான் எனக்கு தெரியும் எப்படிலாம் இருக்கும்னு. ஓகே, இந்த ரயான் சேல்ஸுன்னு போடலாம். ரயான் ரேஞ்சர் சேல்ஸுன்னு போட முடியுமா? ரேஞ்சர் சேல்ஸ் மாசுங்க போட்டுடலாங்க. 250 ருபீஸா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே கிளம்ப போகிறோன்னா ஃபஸ்ட்டு போர்டை பார்த்துக்கணும். ரயான் ரேஞ்சர் சேல்ஸ் நல்லபடியாக இருக்கணும். நம்ம இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு நெய்பர்ஹுட் தான் போகணும். நெய்பர்ஹுட் தான் போக சொல்லுவானுங்க. எனக்கு தெரியுங்க இந்த கேமு. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன் இந்த கேம் போடுறத. ஓகே, ஃபைண்ட் அ கார் சொல்லியிருக்கானுங்க. நெய்பர்ஹுட்லேருந்து இவ்வளோ கேவலமான கார்லாம் எப்படா வைக்கிறீங்க? எவ்வளோடா தலைவரை ஒரு ஸ்டார்டிங்கே 12,000 சொல்கிறானுங்க. எனக்கு ஒரு 7,000 6,000 கார் கொடுத்தீங்கன்னா மாசாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி விற்கிறதுக்கு இப்போது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டா, ஒரு கார் எடுத்துன்னு உன்னோட பேண்ட்டில் சொருகி விட்டுருவோம். பார்த்துவோம் லூஸு மாதிரி பாருங்க. ஏங்க உங்களுக்கு நியாயமாக இருக்காங்க. இந்த காருக்கு 50,000 சொல்கிறான். இல்லை, எனக்கே ஞாபகம். இதெல்லாம் அவ்வளோ மௌனே 50,000 சொன்னால் அவ்வளோதான்டா. ஒன்று ஒழுங்காக 7,000 தரேன். எப்படி சொன்னேன்? இந்த ஒரு டப்பா காருக்கு 45,000 தலைவரே. 45,000 இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். 60,000 சொல்லிடுவானுங்க. இப்போது என்னடா இருக்குது இந்த காரில் அப்படி 49,000 அங்கே ஒரு கார் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க வாங்க. இது பார்த்தீங்கன்னா இது 12,000 சொல்கிறான். போய் விற்கிறதுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும்லங்க. 17 பேசாமல் அதுதான் ஒன்று நம்ம ரேட்டுக்குள்ளே இருக்குது. அது வாங்கி ஓகேங்க. ஆட் வரும்போது என்னால் கட் பண்ண முடியல. கரெக்டாக இவனே வாங்கிக்கலாம். கொஞ்சம் பார்கென் பண்ணி ஒரு 10,000 கொடுத்தாலாம் ஆகும். பார்கென் ஏன்டா? ஆர்சி இருக்குல்ல நம்மக்கிட்ட, ஆர்சி வச்சுக்கலாம். ஆர்சி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. அதில் நான் வாங்கிட்டேன் இந்த காரை. நம்ம எங்கே போகிறோன்னா நம்மளோட வீட்டுக்கு போகலாம் வாங்க. எனக்கு சுத்தமாக சவுண்டே இல்லைங்க. கார் சவுண்டு மாசாக இருக்கு. லக்ஸரி இருக்குங்க. லக்ஸரியா? இது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அப்டேட்டில் விட்டுருவானுங்க லக்ஸரியை. சும்மா இப்போ பார்த்துருவோம் அவங்க என்ன இருக்குன்னு. ஆண்டா காதில் கார் ஓட்டுங்க. இது வருங்க லக்ஸரியில் காரு. இது நம்மளுக்கு ரேட்டுக்கு வரும். இப்போதைக்கு ஒரு கார் இல்லை, அது வரும், ஒரு நாள் வரும். சரிங்களா? இதுதான் நம்மளோட காரு. வெயிட் பண்ணுங்க சார்.
ரிப்பேர் பண்ணுவோமா காரை? ரிப்பேர் பண்ணி வெள்ளை கலரில் மாஸ்டர் இருக்காங்க கார். ஏன்டா அது சவுண்டு என்னோட அந்த கார் ஐடியல் சவுண்டு தான் இல்லால. பட் போகும்போது போது ரிப்பேர் பண்ணியா? ரிப்பேர் ஆயிடுச்சா? டியூனிங் பண்ணுமா? சும்மா பார்க்க பண்ண டியூனிங் இருக்கு. கிட்டல டர்போ என்ன அவ்வளோ மாசாக இருக்கும் இந்த கார். வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க கார் சவுண்டை. டர்போடா $8000 கொடுக்க முடியாது சரியா? டே ஏதோ ஆயிடுச்சுங்க அதுக்கு. இப்போலாம் இருக்கு. அவ்வளோதான் அவனு ட்ராக் ரேஸ். நானும் கொஞ்சம் நல்ல புரியல அதனால ரியல் லைஃப் சொல்ல இந்த கேமில் எப்படி இருக்கு பிக்கப்பு. நல்லா டேமேஜ் ஆகும் கார். சரி போட்டுலாம். டேப் இல்லை நம்மகிட்ட. என்னங்க அவங்க காமிச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்க. ஆரே பேங்க் டொஃபான் இந்த கார் பேர். வாங்கினது 12,000 சொன்னான் அவன். செலவு பண்ணியிருக்கிறது 2400. 15,000 செல் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 20,000 செல் பண்ணுவேன். 15 ஓகேடா. இல்லை சூப்பர். 14 இதுக்கு மேலே குறைக்க முடியாதுடா. இப்போ இல்லையாடா 2000 சொன்னீங்கன்னா இதுதான் ஒன்று. அப்பா ஒரு 12 ஓகே 14 தான் வரணுங்க. 13,500 இதுக்கு மேலாம் குறைக்க முடியாதுடா. இல்லைடா வரண்டா உனக்கு ஒரு பேச்சு வரண்டா. ஒரு நிமிஷம் என்ன காமிச்சிட்ருக்கான்னு மட்டும் பார்த்துருவலாம் இல்லைங்களா. என்னடா காமிச்சிட்ருக்கேன் போட முடியலங்க. இது மாஸ்கார்னு போட்டிருக்கேன் நான். இவனுங்க ஏங்க சொல்லணும் போட மாட்டானுங்க. ஒரு நிமிஷம் கார் எடுக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் வரேன் உங்கள் பேச்சுக்கு. என்னடா வேணும்? கார் எடுக்கணுமா? எடுத்துட்டேன். என்ன பண்ண இப்போ? இங்கே எடுத்துலாம். ஷூயோ to able to sell a car you need to park the office car. இவனுங்க என்ன இப்படி இருக்கானுங்க? இங்கே வச்சாதான் இங்கே என்னடா சொல்கிறீங்க நீங்கள்? இல்லைடா உங்களுக்கு
ஃபுல் ஆகிடும். என்னடா உனக்கு வேணும் இப்போ சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் த கார் இன் ஆன் சேல். நீயே போடுறா போட்டுட்டு அனுப்பிச்சு 10,000 வரல, 5,000 வரல, 2,000 இப்பயும் வரல, 1,000 தலைவரே திங்களை தானுங்கோ. 14,400 12,000 எவ்வளோ இல்லைங்க. Let's make some money. To able to your part, you need to head to your computer, click on set and put it on sale depending on the condition. கொஞ்சம் இது வைக்கணுமா? நான் சொல்கிறேன். சொல்லு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்டா? கார் ஒழுங்காக நிறுத்தணுமா? என்ன சொல்லணும்? என்ன பண்ணணும்டா? இப்போ தான் சொல்லுங்கடா. குளிச்சாயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஒரு நிமிஷங்க. நான் திருப்பியும் வெளில போயிட்டு வந்திருக்கேன். இப்போ மட்டும் வரல, அவ்வளோதான். உங்களை எங்கடா போச்சு காரு? தலைவரே தானுங்க. வா வாடா சொல்லுங்க. நம்ம காரு என்னடா பண்ணுவ நீ? என்ன சவுண்டு கட்டிங்க நீங்க? லக்ஸரி. ஓ லக்ஸரி இருக்கேன் இன்னைக்கு. சரிங்களா அப்பா இப்போ வரலங்க. இப்போ தான் வருது. எவ்வளோங்க போடலாம்? 14,000 போடும். 15,000 போடுவீங்களாடா? 20,000 போடுவீங்களாடா? போடலாங்க 20,000. நான் 20,000 போட்டுருக்கேன் காரை. வேணா வந்தாங்களாம். வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க போய் லக்ஸரி மட்டும் பார்த்துருவாங்க. நான் வாங்க வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க வாங்க போய் கஸ்டமர் இருந்தாங்கன்னா நம்ம போயிடலாங்க. சரிங்களா லக்ஸரியில் நம்ம ரேட்டுக்கு எதோ கார் இருக்காண்டாங்க. எல்லாமே நம்ம ரேட்டை தந்துடுமோ? வந்தாங்க கஸ்டமர். ஓ காசு இதோடா 1,00,000. வாட்ச் ஆர்டர் என்னடா இது சொன்னாங்க? வாட்ச் ஆர்டர் ராசியா. ஒரு நிமிஷம் நம்ம போய் அந்த காரை மட்டும் விற்றுட்டு வந்தலாம். டக்குன்னு கஷ்டப்பட இல்லாமல். ஓகே ஒரு நிமிஷங்க. இந்த ஒரு காரை மட்டும் விற்றுட்டு நம்ம கேம் பிளே வேணால் முடிச்சுக்கலாங்க. ரொம்ப பெருசாக போகணும். 14 நிமிஷம் ஆயிடுச்சுங்களா. கேட்கணும் இல்லை அது கீழே தரவே மாட்டேன். இதோ வந்துடுவேன் கஸ்டமர். தோ சார் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். இந்த மொட்டை மட்டைக்கு சார்லாம் சொல்ல முடியாது. சொல்கிறேன் என்ன காசு ராப்பியா? ஓய் மஸ்ரா மஸ்ஸு குட்டு பாருங்க 31,000. இன்னும் ஒரு கார் வாங்கிக்கலாம். ஒரு கார் பார்த்தோம்லங்க நம்ம 31,000 சம்திங் 45,000 பார்த்தோமா? இவன் எவ்வளோ சொல்கிறான்? இவன் கண்டிப்பாக அதிகமாக சொல்லுவான் அந்த காருக்கு. ஒரு 30,000 சொன்னான்னா கரெக்டாக இருக்கும். போய் விற்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமா? எவ்வளோடா சொல்கிறேன்?
டேய் நீ அப்பவே வந்திருக்கலாமேடா இந்த காருக்கு. சொல்லுங்க, இந்த காரை வாங்கி பயங்கரமாக மாடிஃபை பண்ணலாம், பயங்கரமாக மாடிஃபை பண்ணி விற்கலாம். கம்மியான காரை வாங்கி டர்போ போட்டுருவாங்க. அளப்பு போடு மாசுரம். பாருங்க சவுண்டு இதை ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம தலைவரை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கலாம். 300 பண்ணுறா அப்பா 14 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இவனுங்களை வச்சுருக்கும் போது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சை கூடுகார வண்டியே அங்கே காணுங்கோ, தலைவர திண்டல காணுங்கோ. பாருங்க நம்மளோட இதை மட்டும் கிட்ட சும்மா ரேட்டிங்களா வீல் சும்மா மஸ்தாங்க. இது ஒன்று வச்சுக்கலாங்களா? டேய் நீ சைடு வா. டேய் அமுத்துனவங்க இது நல்லா. ஓ மாஸ்டர் ஒன்று என்னடா வண்டி இது அப்படின்னு பார்ப்பானுங்க. அந்தளவுக்கு ரெட்டு கலரில் இருக்கும் பிளேட்டு. சும்மா கலிஃபோர்னியா பிளேட்லாம் நம்மளாம் அப்போதுமே 5000 ரூபா தான் போகும். லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் அந்த வேறு ரைட் ஹேண்ட் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் அது குழப்பதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் தான். பிளாக்கா இந்த ஸ்மூத்னஸ் இதெல்லாம் என்னதுடா? மெட்டாலிக்னா இந்த மாதிரியா? ஸ்மூத்னஸ் கொஞ்சம் ஏற்று, மெட்டாலிக் கொஞ்சம் ஏற்று. இன்சைடு வாங்கி பிளாக்கு வாடா எவன் வந்து வாங்கிக்கோங்கடா. ஒரு நிமிஷங்க ஃபோட்டோ எடுக்க முடியுமா அதுக்காக? டேப்லெட் வாங்கம்மா. ஒரு நிமிஷம் போய் டேப்லெட் எடுத்துடலாம் மாட்டேங்குன்னு. ஒரு நிமிஷங்க இந்த காரில் ஒரு நிமிஷம் காரில் வேண்டாம், ரைட்டில் ஃபோட்டோ எடுத்தால் தான் மாசாகும் காரு. காரு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காசு செம்மையாக பிடிச்சிருக்குங்க. வாடா 50,000 ரூபாடா வாங்கடா. எவன் வேணா போய்க்கோங்கடா. வா என்னமா இருக்குங்க காரு. டேப்லெட் ஆனால் ஃபோட்டோ எடுக்கலாம்ண்ணா. அதுதான் இதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் டக்குன்னு போய் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்பாடியோ உங்களுக்கு தெரியாதுங்க எவ்வளோ நேரம் எத்தனை ஆடு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆடிக்கிட்டு வந்துருக்கும். வந்துக்கினே இருக்கு. ஆனால் ஆடு மட்டும் ஆஃபே ஆக மாட்டேங்குது. அதாவது ஆடு மட்டும் முடியவே மாட்டேங்குதுங்க.
வந்துக்கினே இருக்கு ஆடு. ஒரு நிமிஷங்க வந்து டேப்லெட் நான் வாங்கிட்டேன் இதுங்களா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே வந்து நான் ஏய் லைட் ஆன் பண்ணுறா காரில் ஆன் பண்ணி இறங்க முடியாதா? ஓகே ரெட்டு லைட்டு மாசாக இருக்கும் காரு. ஃபோட்டோ எடுக்க வரணும்டா. யோசிச்சுட்டு ஓகேங்க. இப்போ பாருங்க நம்மளோட இதை மட்டும் பாருங்க. செல் அவனே வா எவனும் வரலன்னா வச்சுக்கிறேன்டா. அவங்கள வரலன்னா அடுத்த இது பாட்டில் செல் பண்ணலாம். இல்லை இதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த பாட்டு. ஷாப்பிங்லாம் தெரில. இதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த பாட்டு. ஓகே வாங்க வெயிட் பண்ண. ஃபஸ்ட்டு இந்த கார் செல் போட்டலாம். செல் போட்டு இந்த கேமில் முடிச்சுக்கலாம். சரிங்களா? 11,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன்னா ஒரு 35,000 எவன் வேணால் வந்து வாங்கிக்கோங்க. 35,000 கொடுத்து எவன் வேணால் வாங்கிக்கோங்கடா. 35,000 கார் வாங்கிப்பாங்க. ஓகேங்க. அந்த கேமில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ ஏதோ அது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்லுங்கள். ஓகேங்க. பாய் ஃப்ரம் ரேஞ்சர். பாய். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் பாட்டு வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.